நம்ம இன்னைக்கு டைம் டிராவல் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கும்போது இல்லாட்டி ஏதாவது புக் படிக்கும்போதும் டைம் டிராவல் பண்ணணுங்கிற ஆசை வரலாம். முதல்ல நம்ம டைம் டிராவல்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எளிமையாக சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுற மாதிரி தான். நேரத்தில் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ போகிறது தான். இதில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஃப்யூச்சருக்கு போகிறது, இன்னொன்று பாஸ்ட்டுக்கு போகிறது. எதிர்காலத்துக்கு போக முடியுமா? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலாட்டியும் சரி, சயின்ஸ் படி எதிர்காலத்துக்கு போகிறது பாசிபிள் தான். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி நீங்கள் ஒளியோட வேகத்தில் போனீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் மெதுவாக ஓடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ரொம்ப வேகமாக போயிட்டு ஒரு வருஷம் கழித்து பூமிக்கு வந்தீங்கன்னா இங்கே 10 வருஷம் கடந்துருக்கும். நீங்கள் ஒரு வருஷத்தில் 10 வருஷம் எதிர்காலத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன். நீங்கள் இண்டஸ்ட்ரியலார் படம் பார்த்துருந்தா ஒரு சீன் வரும். மில்லர் பிளானட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே செலவு பண்ணுற ஒவ்வொரு மணி நேரமும் பூமியில் 7 வருஷத்துக்கு சமம். இது ஏதோ சினிமாவுக்காக எழுதின கற்பனை கிடையாது. இதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் டைம் டைலேஷன். ஒரு பெரிய பிளாக் ஹோல் பக்கத்தில் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நேரம் ரொம்ப மெதுவாக ஓடும். படத்தில் ஹீரோ அவரோட பொண்ணு வயசான காலத்தில் சந்திப்பார். ஆனால் ஹீரோ அப்படியே இளமையாக இருப்பார். இது நிஜமாவே ஃபிசிக்ஸ் படி சாத்தியம்தான். கடந்த காலத்துக்கு போக முடியுமா? இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. பாஸ்ட்டுக்கு போகிறதுல நிறைய லாஜிக் பிரச்சனைகள் இருக்குது. இதில் முக்கியமாக எல்லாரும் பேசுகிறது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு டைம் மிஷினில் ஏறி பின்னாடி போய் உங்கள் தாத்தாவை அவரோட சின்ன வயசில் கொள்றீங்க. அப்போ உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டார், நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் பின்னாடி போய் அவரை கொல்ல முடியும்? இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகலாமா முடியாதா அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்த அந்த பார்ட்டி தான். டைம் ட்ராவல் சாத்தியமானு செக் பண்ண ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு செம வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். 2009 ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார். ஆனால் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான இன்விடேஷனை ரிலீஸ் பண்ணார். அவரோட லாஜிக் என்னன்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருந்தா இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு யாராவது அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் கூட வரல. இதை வச்சு அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வாழ்கிற காலத்துக்கு பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். அடுத்தது பிளாக் ஹோல், வார்ம் ஹோல். சயின்டிஸ்ட் இதையும் யோசிக்கிறாங்க. வார்ம் ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது விண்வெளியில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட் ரூட் மாதிரி. ஒரு பக்கத்தில் நுழைஞ்சு இன்னொரு பக்கத்தில் வெளியே வந்தால் நம்ம காலத்தில் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இன்னும் தியரி அளவில் தான் இருக்கு. மொத்தத்தில் சொல்ல போனால் சயின்ஸ் படி டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய தூரம் நாம் போக வேண்டியது இருக்கு. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, நாம் ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கு நாம் எடுக்கிற முடிவுகள் மூலமாக மாற்ற முடியும். டைம் மிஷின் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.